வாழ்க வளமுடன். அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமா. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வீட்டை பற்றி. இந்த வீடு ஒருத்தருக்கு எப்படி அமையும், எந்த விதத்தில் அமையும், எந்த கிரகத்தோட சேர்க்கை இருந்தது அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் வீடு அமையும்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. அது ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கும் மாறுபடும். எல்லாரும் மாடி வீடு கட்டுறதில்ல, எல்லாரும் குடிசை வீட்டிலே குடியிருக்கிறது இல்லை. அப்போ நம்மளுடைய ஜாதகத்துல வீடு சார்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நம்மளுக்கு எந்த இடத்துக்கு எந்த கிரகத்தோட சேர்க்கை ஏற்படுது. இந்த ஆடம்பரமான வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே சுக்கிரன் தான் மெயினான ஆள். இவர் எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாங்களோ அதன்படிதான் இவங்களுக்கு வீடு அமையும். இந்த நாலாபாவகத்தோட இந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது வீடு அமையக்கூடிய அல்லது கட்டக்கூடிய பாக்கியம் ஒருத்தருக்கு நம்மளுக்கு கிடைக்கும். பல காலமா வீடே இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல பிறந்த உடனே சொந்த வீட்டுல பிறந்து சொந்த வீட்டிலேயே வளர்ந்து இன்னும் நம்முடைய முன்னோர்களுடைய சொத்துல இருக்கக்கூடியவங்களும் நம்மளுக்கு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய கர்மா பிரகாரம் இவங்க பூர்வீக சொத்துல தான் இருக்கணுமா அல்லது சொந்தமா தனியாக சம்பாரிச்சு வீடு வாங்கி கட்டி இருப்பாங்களா அப்படிங்கிறதும் அந்த ஜாதகத்துல நம்மளுக்கு இருக்கும், ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும். இப்போ நம்ம வீட்டை பத்தி பார்க்கறதுனால அதன் பின்னாடி பார்க்கலாம். இப்போ சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடம்பரத்துக்கு சொந்தமான கிரகம் சூரியனோட சேர்ந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மாடி வீடு அமையக்கூடிய யோகம், அப்பார்ட்மெண்ட் வீடு அமையும். அதுபோக இந்த அரசு அதிகாரிகளாக இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்து அவங்களுடைய அரசுடைய தொகுப்பு வீடு கிடைக்கும். அந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜன்னல்லாம் பெருசு பெருசாக அமையும். அதே சமயத்தில் ஒரு மதிப்பு மிக்க ஒரு நல்ல இடத்துல இவங்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சுக்கிரன் சூரியனுடைய சேர்க்கையில். சரி, இதுவே சுக்கிரனும் சந்திரனும் இவரோட ஜாதகத்தில் சேர்ந்திருந்துன்னு வச்சுங்களேன், இவங்க அடிக்கடி வீட்டை மாற்றுவாங்க. அதே சமயம் நீர் சூழ்ந்த ஒரு அழகான பகுதியில் இவங்களுக்கு வீடு அமையும். பார்க்கறதுக்கு இயற்கை கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு அந்த தொட்டிலாம் நீர் போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. நீர் நிறைய முன்னாடி நிறைய இருக்கும் இவங்க போகிற பக்கம். அதே சமயத்தில் உள்ள ஒரு கார்டனில் கூட இவங்களுக்கு நீர் சார்ந்த அந்த ஊற்று இல்லை நீர் மேலே அது நீச்சல் குளம் இதெல்லாம் நம்மளுக்கு இவங்க வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க வீட்டினோட தோற்றத்தை எப்பவுமே மாற்றி அமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இருக்கிற ஊரில் தவிர வேற ஊரில் இவங்க வீடு வாங்குவாங்க. இப்போ ஒரு ஊரில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இன்னொரு ஊரில் ஒரு வீடு வாங்கி ஒரு மாசமான ஃபேமிலியோடு போய் தங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். சரி, அதே போல் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்றா இருக்கும்போது ஒரு சேர ஜாதகத்தில் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னாக்கா நல்ல ஸ்ட்ராங்கான கீழே இருந்து கருங்கல் போட்டு தான்ப்பா கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கீழே இவங்களே கிட்ட நின்று பார்த்து அந்த அதாவது உறுதித்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அவங்க முழுசாக அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்களோட கண் பார்வையிலே இருக்கணும், அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அழகான வீடு இருக்கிறத விட அவங்களோட அந்த தரம் முக்கியத்துவமாக இருந்துதான் இருப்பாங்க. இந்த பேஸ் மட்டம் போடுறது, பில்லர் போடுறதெல்லாம் அந்த தரத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து அதை பார்த்து கட்டுவாங்க. நல்ல வீடு அவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை உள்ள ஜாதகருக்கு. சுக்கிரன் புதன் சேர்ந்தது அப்படின்னாக்கா இவங்களுடைய வீடு நல்ல ஒரு வசதியான வீடு அமையும். நல்ல திட்டமிட்டு இவங்க அமைச்சுக்குவாங்க. சமையலறை இப்படித்தான் இருக்கணும், இன்னும் சைஸ் தான் இருக்கணும், ஹால் பெட்ரூம் இப்படித்தான் இருக்கணும், முன்னாடி போர்ட்டிகோ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாம் புத்திசாலித்தனத்தின் மூலியமா இன்ஜினியரே வேண்டியதில்லை. இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை இருந்தவங்களுக்கு இவங்களா ஒரு நல்ல பிளான் போட்டு அழகான வீடு ஒன்று இவங்க கட்டிக்குவாங்க. சுக்கிரன் குரு சேர்க்கை இருக்கிறவங்க எப்படி வீடு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நல்ல ஒரு வசதியான அதிர்ஷ்டமான அதே சமயத்தில் விசாலமான வீடு அமையும் உங்களுக்கு. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா பெரிய பங்களா மாதிரி அமையும், பெரிய வீடா. அதே சமயம் நீண்ட காலம்
இந்த பாரம்பரியம் தொடர்ந்து வந்த வீடுலாம் இருக்கு இல்லைங்களா, பழையது இவங்க தாத்தாவோட வீடு கட்டி கொடுத்ததுப்பா அப்படின்னு சொல்லி அதில் இருப்பாங்க. அங்கே தெய்வாம்சம் மிகுந்ததாக இருக்கும் அந்த வீடுன்னு சொல்லலாம். கோயில் பக்கத்தில் இருக்கும். அதுக்கு அருகில் இவங்க நம்மளுக்கு வீடு இருக்கும். வீட்டுக்குள்ளேயே ஒரு இந்த துளசி மாடம் இதெல்லாம் வச்ச வீடு, பழைய வீடு பார்த்துருப்பீங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல இவங்க வந்து குடியிருப்பாங்க. அந்த வீடு வீடு இவங்க வாங்கி ரெடி பண்ணுவாங்க கூட, சுக்கிரன் குரு சேர்க்கையாக இருக்கிறவங்க. சரி, சுக்கிரன் சனி சேர்க்கையாக இருந்தது அப்படின்னாக்கா எப்படிப்பட்ட வீடு அமையும் அப்படின்னாக்கா, இவங்க வந்து சனி அப்படின்னு எப்பவுமே பழையதை குறிக்கக்கூடியது தான். பழைய வீட்டை இவங்க வாங்குவாங்க. இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த போகியத்துக்கு இருக்கிறது, மேக்சிமம் வாடகை வீட்டிலே, சொந்த வீடே கட்டினாலும் வாடகை வீட்டிலே இருக்கிறது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு வீடு, பாலஞ்சு வீடுகளே அமையும். இவங்க அந்த வீட்டை பற்றி பெருசாக ஒன்றும் கவனிச்சிக்க மாட்டாங்க. தொழில் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அந்த வீட்டை அப்படியே போட்டிருப்பாங்க. வீடு பார்த்தோன்னா பாலடைஞ்சு வீடு மாதிரி இருக்கும், பழைய வீடு. வீட்டை வந்து சரியாக பராமரிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயம் அந்த வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புல் வந்து மண்டி கிடைக்கும், புல்லும் புதருமாவே இருக்கும். அதை க்ளீன் பண்ண மாட்டாங்க, ஒரு ஆளை விட்டு கூட. அப்படி இந்த சுக்கிரன் சனி சம்பந்தப்பட்டவங்க ஒரு பழைய வீட்டை நம்மளுக்கு வாங்குவாங்க. அதே சமயத்தை அந்த வீட்டை சரியாக பராமரிக்கிற தன்மை இவங்களுக்கு குறையும். இவங்க மனைவி வந்ததுக்கப்புறம் அதை வந்து அவங்க செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, சுக்கிரனும் ராகும் சம்மந்தப்பட்டுச்சுன்னா மெயின் ரோடு, பைபாஸில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி மெயின் ரோட்டில் முன்னாடி வீட்டை வச்சுருப்பாங்க. மற்றவங்க வந்து பிரமிக்கும்படியாக வீட்டை வந்து இவங்க அமைச்சுக்குவாங்க. அப்பா இவ்வளோ பெரிய வீடாப்பா அப்படின்னு சொல்லி அமைப்பாங்க. வீட்டோட உள்பகுதியில் வாகனங்களாக நிப்பாட்டிக்கலாம், ராடியே நிப்பாட்டுற அளவுக்கு நம்மளுக்கு இடம் இருக்கும். அதே சமயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த வண்டி வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு பழைய வண்டியோ இந்த கனரக வாகனங்கள்லாம் இருக்குது இல்லையா, லோடு எடுத்துகிட்டு போகிறது, இந்த வண்டிலாம் சிதிலமடைஞ்சு உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இவங்களோட கேட்டு பார்த்தீங்கன்னா முன்வாயில் பெருசாக இருக்கும், பெரிய கேட்டு வந்து இவங்க வச்சுருப்பாங்க அந்த வீட்டுக்கு. அந்த மாதிரி தான் சுக்கிரன் ராகு சம்மந்தப்பட்டவங்க வீடு அவங்க அமைச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம். சரி, சுக்கிரன் கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் இந்த சுக்கிரன் கேது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வீடு அமையறதில்லை நம்ம அனுபவத்தில் பார்க்கும்போது. அதே போல் வீடு வந்து இவங்களுக்கு கிழக்கு திசையாக இருக்கும். வீடு இந்த லட்சணம் அழகு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வீடு எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு சந்தோட கடைசியில் இவங்க வந்து வீடு இருக்கும். இந்த குடிசை வீடு போன்ற பகுதி தான் இவங்க வந்து நம்மளுக்கு இருப்பாங்க. அங்கே இந்த புற்றுக்கண்ணில் இருக்குங்க, பாம்பு புற்றுக்கண்லாம் அங்கே இருக்கும். வீட்டில் ஒரு விரக்தியான நிலையில் தான் இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வீட்டோட அருகில் கோவில் இல்லைன்னா சமாதி இருக்கும். இவங்க வீட்டை போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வாஸ்துக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி வீட்டில் தான் இந்த சுக்கிரனும் கேதும் அமைஞ்சவங்க வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் இவங்களுக்கெல்லாம் மன நிம்மதி கம்மியாக இருக்கும், தேவையில்லாத குழப்பங்கள் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல தான் இந்த கிரக சேர்க்கை உள்ளவங்க இப்படித்தான் வீடு கட்டுவாங்க அப்படிங்கிறது சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்ட ஒன்று. அனுபவத்திலையும் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். வீடு வாங்கி கட்டுறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஈஸியான காரியம் அல்ல. அதுக்குண்டான தசாபுத்திகள் நடக்கணும். நம்ம ஜாதகத்தில் வீடு வாங்குற யோகம், சொந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய யோகம் கட்டாயம் இருக்கணும். அதுக்கு தகுந்த தசாபுத்திகள் சமீபத்தில் நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கணும். வாழ்க்கை மலகுடன் உலக மக்கள் அனைவரும் வீடு, இடம், வண்டி, வாகன யோகத்தோடு பல ஆண்டு காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க்கை வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.